காட்சி 1. இடம் எஜமானனின் வீடு. பங்கேற்போர் எஜமானனாக டேனியல், வேலைக்காரனாக ரினீஷ். சரி, நீ காலையில் என்னென்ன செய்தி வந்திருக்குன்னு பார்ப்போம். வானத்தில் பறந்து கொண்டிருந்த மலேசியா விமானத்தின் டயர் பஞ்சர் ஆனதால் பஞ்சர் ஒட்ட அருகிலிருந்த பஞ்சர் கடைக்கு விமானம் தரையிறக்கம். ஒரு டயருக்கு 1 லட்சம் கேட்டதால் பஞ்சர் ஒட்டாமல் திரும்பிய விமானம். என்னையா இது, வர்ற நியூஸ் எல்லாம். நடுக்கடியில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் வேகமாக பைக் ஓட்டி ரன் குவித்தவர் கைது. அண்டார்டிகாவில் உள்ள பாலைவனத்தில் உள்ள புற்களை உண்ண இந்த பறவைகளை தூண்டில் மூலமாக பிடித்த மீனவர்கள். இந்த பேப்பரை படித்து தலையே சுற்றுற மாதிரி இருக்குய்யா இப்போ வர்ற நியூஸுகளும் எதுவும். சரி, ஒரு டீயை குடிப்போம். அந்தோணிச்சாமி ஐயா, சொல்லுங்கய்யா. தம்பி, எனக்கு ஒரு சூடாக டீ போட்டு கொடுறா. சரிங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா. டேய், என்னடா டீயை கொடுக்க சொன்னால் இப்படி மேலே போடுற? நீங்கள் தான் ஏன் டீயை போட சொன்னீங்க, தான் போட்டேன். போட்டு கையில் கொடுக்க சொன்னேன்டா. உன்னோட இதுக்கு அளவே இல்லையடா. வர வர உனக்கு சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது. உன்னை செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருந்தா உனக்கு நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. சரி, மன்னிச்சிருங்க. இதை உனக்கு திருப்பி திருப்பி மன்னிப்பு மட்டும் கேட்பேன், ஆனால் திருந்த மாட்டேன். இனிமேல் பண்ண மாட்டேயா? ஓகே, நான் சிங்கப்பூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. சிங்கி அடிக்க போகிறீங்களா? இல்லைடா, நீங்கள் ரொம்ப தானே அடிப்பீங்க. தாத்தா கோச்சுக்காதீங்க, கோச்சுக்க போகிற தாத்தா. அங்கே போய் சண்டைக்கு வராங்க. அங்கே பாருங்கள், சிங்கி அடிக்க இல்லைடா, சிங்கப்பூருக்கு போகிறீங்களா? அது எப்படி போவீங்க? அது ஃப்ளைட்டில் ஸ்விங்குன்னு போயிடுவேன். ஸ்விங்குன்னு போவீங்க? ஏன்டா மத்திய பிரதேசத்துக்கு வர? இல்லைங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து அப்படியே மேலே சிங்கப்பூருக்கு போகும்னு சொன்னேன். சரி சரி, அதான் போகிறேன். இந்த சேட்டையெல்லாம் குறைச்சிக்கணும், வீட்டை கவனமாக பார்த்துக்கணும். திருடர்கள் நிறைய இருக்காங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரியா? சரியா. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஒரு போடுறதுக்கு ஒரு கோட் சூட் எட்டுவா. இருங்க, வரையா. ஐயா ஐயா, கோட் சூட் போட்டு போனால் தான் ஃபாரின் போகும்போது ஒரு மதிப்பாக இருக்கும். ஐயா, இந்த கையை காட்டுங்க. இது நான் போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிறேன். ஐயா, கையை காட்டுங்க. ஐயா, நான் சிங்கி அடிக்க போறீங்க. எப்படி தமிழ் போவா? நம்ம கோட் சிங்கி அடிக்கல. இந்தாங்க, இந்த கையை மாட்டீங்க. ஏன் இந்த கையை மாட்டீங்க? ஏன் சிங்கி அடிக்க போறீங்க கோட் சூட் இல்லாம? எப்படி எப்படி இருக்கு? இப்பதான் பார்க்க சிங்கி அடிக்க போற மாதிரி இருக்கீங்க. சிங்கப்பூர் போறேன்னு சொன்னா இப்படியாடா சொல்றது? சரிங்க. சரி, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் அமெரிக்காவிலேருந்து விலையுறந்த ஒரு 2 பொம்மை வாங்கி வச்சுருக்கேன். அதை மட்டும் என்ன செய்யணும்? தொற்றக்கூடாது. சரிங்க. நீ என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, அது அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீ ஒன்றும் சுத்தம் பண்ண வேண்டாம், நானே வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க. சரியா? இந்த இருக்கு அந்த 2 பொம்மை. இதை இதை அழுக்கடைஞ்சாலும் பரவாயில்ல, நீ தொற்றவே கூடாது. மெயினாக அந்த பொம்மையோட மூக்கை தொற்றக்கூடாது. சரிங்க. தொட மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க. லேட்டாக போகுது. என்ன விரட்டுறதுலேயே தான் இருக்கு. லேட்டாக போகுதியா உங்களுக்கு? வீட்டை பார்த்துக்கணும்டா. சரிங்க. அந்த பொம்மையை தொற்றக்கூடாது. தொட மாட்டேன். நீங்கள் நீ செஞ்சிருவேன்னு நினைக்க. செஞ்சிருவேங்க. அப்பா, நம்ம ஐயா போயிட்டாரு. இப்போ இனிமேல் நமக்கு ஜாலி தான். இதுதான் அந்த 2 பொம்மையா? காட்சி 2. இடம் எஜமானனின் வீடு. பங்கேற்போர் அந்தோணிசாமியும் 2 பொம்மைகளும். பொம்மைகளாக ரிகானா மற்றும் பெர்சியால். இதுதான் அந்த 2 அமெரிக்காவிலேருந்து வாங்கின பொம்மையா? வா, ஜம்முன்னு சூப்பராக இருக்கு. ரீத்து ஹேர் பின்லாம் போட்டிருக்கு. அப்படியே ஜொலி ஜொலிக்கே. ஐயோ, சரி, நம்ம எஜமான தொட சொன்னாரோ? ஆமாம். வேற இது என்ன கையை தூக்குது? வேற என்னமோ தொட சொன்னாரு. மூக்க தொட சொன்னாரு. பாரு, கூட்டம்லாம் செய்யுது. அப்போ இந்த பொம்மை என்ன பண்ணும்? ஒட்டடை அடிக்குதுப்பா. அப்போ நம்ம இன்னைக்கு வேலையே இல்லை, நம்ம வாட்டு நல்லா தூங்கலாம்.
ஐ ஜாலி. இனி இவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. ஓ நம்ம கொரட்டை தானா? நான் கூட வேற யாரும் நினச்சிட்டேன். இது என்ன நம்மக்கிட்ட வந்து நிற்கிது? இது பார்க்கறது வித்தியாசமாக இருக்கே. ஐயோ இன்னும் மொழியே சரியில்லையே. ஐயோ என்ன பண்ண போகுது நம்மளை? இது என்ன ஆச்சு? என்ன பண்ணப்ப? ஐயோ ஐயோ அடிக்குது. வலிக்கு வலிக்கு. விடுங்க விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க விடுங்க. ஐயோ இது என்ன நம்மளை இப்படி கட்டிட்டு? ஐயோ என்னாச்சு இப்படி நம்மளை கட்டிட்டே? இது என்ன பண்ண இப்போ? நம்ம போய் வேறு ஏதாவது நம்ம வேறு யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். நம்ம ஐயா சொன்னதை கேட்டிருக்கணும். காட்சி 3. இடம் மேஜிக் ஷோ நடைபெறும் இடம். பங்கேற்போர் ரினேஷ் மற்றும் மேஜிக் மேனாக ஜெனேஷ். பூம் சிக் சிக் பூம், ஜம் ஜம் ஜம்புரா, கிரீம் கிரீம். யார் இவர்? இவர் தான் மேஜிக் மேனா? என்ன கீழே உட்காந்து ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்காரு? என்ன எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணே. அண்ணே சார் அந்த பசங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணே. உங்களுக்கு என்ன வேணும் சார்? எனக்கா? நீங்கள் தான் மேஜிக் மேனா? ஆமாம் நான் தான் மேஜிக் மேன். எனக்கு இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த கட்டு வந்துச்சு சார். இந்த கட்டை எப்படி அவுக்குன்னு தெரியல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னால் மட்டும்தான் அந்த கட்டை அவுக்க முடியும். ஆனால் அதுக்கு பேமெண்ட் பண்ணணுமே. பேமெண்ட் இருந்தால் இந்த ரைட் பேக்கெட்டில் இருக்குது சார். சார் கொஞ்சமாக இருக்குது சார். சார் கொஞ்சம் சார் பாதி தான் இருக்குது. பாதி தான் இருக்கா? எல்லாத்தையும் உருவிட்டீங்க சார். எல்லாத்தையும் உருவிட்டு பாதி தான் இருக்குங்கிறீங்க சார். என்ன சார் இது? சரி இருங்க கட்டை அவுக்கலாம். ஜீம் தாத்தா போ. தாத்தாவா? தாத்தா உங்களை போக சொல்கிறான் தாத்தா. அவ்வளோதான் கட்டை அவ்வளோ முடியும் சார். கட்டே அவரில் சார். நீங்கள் கொடுத்த பாதி காசுக்கு நான் பாதி அவுத்துட்டேன். அவ்வளோதான் சார். சார் ஏமாத்தாதீங்க சார். இப்படி ஏமாத்தாதீங்க சார். நான் பாவம் சார். அவ்வளோதான் சார். அவ்வளோதான் கட்டை அவுக்க முடியும் சார். காட்சி 4. இடம் எஜமானனின் வீடு. எஜமான் சிங்கப்பூரிலிருந்து வீட்டுக்கு வருதல். என்ன வீடு திறந்து கிடக்கு, எங்கே போனான்னு தெரியலையே. இவனை நம்பி வீட்டை விட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்தோணி சாமி இங்கே இருக்கு. அந்தோணி சாமி. ஐயோ என்னடா தொடக்கூடாதுன்னுக்கியா? நான் தான் மூக்கை தொட்டுட்டேயா. அது என்ன கட்டிட்டு தெருவா அலையக்கியா? நீ என்னைக்குடா ஐயா நீ என்னைக்குடா சொல்கிறத கேட்குற? ஐயா அவு தொடுங்கய்யா. ஐயா 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 இதுக்கு தான் சொல்கிறத கேட்கணுங்கிறது. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போதான் ஐயா கண்ணே தெரியுது. சரி இனிமையாவது இந்த மாதிரி செய்யாமல். சரிங்கய்யா நன்றிங்கய்யா. இது மாதிரி தான் தேவன் புசிக்கக்கூடாதுன்னு விலக்கியிருந்தார் நம்மளுடைய ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அந்த விருட்சத்தின் கனியை புசித்து அவங்க கீழ்ப்படியாமை உட்பட்டதுனால பாவக்கட்டுக்குள்ளே உலகம் அகப்பட்டுருச்சு. அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்திருக்கார். அவரை நம்ம விசுவாசித்து அவரிடத்தில் வரும்போது கீழ்ப்படியும் போது அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் கலரும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்.